ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी आश्रमदेशधारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்க எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் கார்கோதசா விஷ்ணு பிரம்மா தோற்றம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 11 முதல் 15 வரை. ஸ்வந்த சரீரர்பித பூத சூக்ஷ்மः காலாத்மிகாம் சக்தி முதீரயானः उवाच तस्मिन् शरीरे पदेस्ते यदा नरोकारुणी रुद्रवीर्यः. விளைவுக்கட்டையில் தீயின் பலம் இருப்பதைப் போலவே பகவானால் எல்லா ஜீவராசிகளும் அவருடைய சூட்சும உடலில் மூழ்கடித்தபடி பிரளய நீருக்குள் இருந்தார். அவ்வாறு காலம் எனப்படும் தமது சுய ஊக்கமூட்டும் சக்தியின் மூலமாக பிரளய நீருக்குள் சயனித்திருந்தார். ஜலயுகானாம் ச சகஸ்ரமாப்சு ஸ்வபான் ஸ்வஜோதி தயா சசக்யா காலகியா சஜ கர்மதந்தோ லோகம் நபீதா சேஸ்வதேஹே. பகவான் அவரது அந்தரங்க சக்தியில் 4000 யுக சக்கரங்களுக்கு சயனித்திருந்தார். மேலும் அவரது புறசக்தியினால் நீருக்குள் அவர் உறங்குவது போல காணப்பட்டார். காலசக்தியால் இயக்கப்படும் ஜீவராசிகள் அவரது பலநோக்கு கர்மங்களை தொடர்ந்து விருத்தி செய்து கொள்வதற்காக வெளியில் வந்த பொழுது பகவான் தனது உன்னதமான உடல் நீளமாக இருப்பதை கண்டார். தஸ்யார்த்த சூக்ஷ்மா விஜமிஷ்டோ அந்தர்கதோ அர்த்தோ ரஜதாதனீயா குணேன காலானுகரேன வித்தர சூக்ஷ்ம நாவிதேஷா. எதன் மீது பகவானின் கவனம் பதிக்கப்பட்டதோ அந்த சிட்டிக்குரிய சூட்சும பொருளானது பௌதிக ரஜோகுணத்தினால் இலட்சணைய செய்யப்பட்டது. இதன் விளைவாக சூட்சும வடிவத்திலிருந்து சிருஷ்டி அவரது வயிற்றை குலைத்து சென்றது. சகத்மகோஷக சகசோதிஷ்ட காலேன கர்ம பிரதிபோதனேன சரோஷிஷத்த சரீரம் விசாலம் வித்யோதயன் ஆர்க்க இவாத்மயோனி. இவ்வாறு துளைத்து சென்ற ஜீவராஜிகளுடைய கர்மங்களின் மொத்த உருவானது பரமபுருஷனான விஷ்ணுவிலிருந்து உற்பத்தியான தாமரை மொட்டின் வடிவத்தை ஏற்றது. மேலும் பகவானின் பரம விருப்பத்தினால் அது சூரியனை போல அனைத்தையும் ஒளிமயமாக்குவதுடன் பரந்த பிரளயனையும் பற்ற செய்தது. தல்லோக பத்மம் சர்வேவ விஷ்ணுவோ காவிவிஷத் சர்வகுணாவவாசம் தஸ்மின் ஸ்வயம் வேதமயோ விதாதா ஸ்வயம்புவம் யம் வதந்திலோ பூத்ஸோ. அப்பிரபஞ்ச தாமரைக்குள் பகவான் விஷ்ணு தாமாகவே பரமாத்மாவாக புகுந்தார். இவ்வாறு பௌதிக குணங்களால் அது கருவுற செய்யப்பட்ட பொழுது யாரை சுயம்பு என்று நாம் அழைக்கிறோமோ அந்த வேத புருஷர் உற்பத்தியானார். படைத்தல், காத்தல், அழித்தல். பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்படுது, சிருஷ்டிக்கப்பட்ட பிரபஞ்சம் யாரால சிருஷ்டிக்கப்படுது, எப்படி காக்கப்படுது, அதுக்கப்புறம் எப்படி அழிக்கப்படுது. இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் சிருஷ்டி பிள்ளையை பகவானுடைய சிருஷ்டி பிள்ளையை இத எவ்வளவோ பேர் முயற்சி பண்றாங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, இது இயற்கையா தோன்றியதா, அதற்கான காரணம் என்ன, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா பல்வேறு குழப்பங்கள், ஒரு முடிவுக்கே வர முடியல. காரணம் என்னன்னா சொந்த முயற்சினால ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கூடியது இல்லை. இதெல்லாம்
கிரியேஷன், படைப்பு, இதெல்லாம் எப்படி மெயின்டைன் ஆகுது இல்லையா? நம்மளால சில நேரம் ஒரு வீடை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டப்படும். ஒருத்தர் ஒரு வீடை கட்டிட்டு அந்த வீடை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு அது காக்கப்படுது. அப்ப இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொந்த முயற்சியினாலேயோ மன கற்பனையாலேயோ அல்லது சாஸ்திரங்களை குறித்து விசாரணை செய்யறதுனாலயோ அல்லது தர்க்கம் பண்றதுனாலயோ அல்லது பௌதிக கல்வினாலேயோ அல்லது விஞ்ஞான முன்னேற்றத்தினாலேயோ அல்லது வீண் ஆராய்ச்சினாலேயோ தெரிஞ்சுக்கூடியது. இந்த ரகசியம் பாகவதத்துல தெளிவா இருக்கு. படைப்பு எப்படி நடக்குது? அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே நிதிமத்வா பதிலேமா உதாபாவ சமன்பிதா. பகவத்கீதையினுடைய எத்தனாவது அத்தியாயம், எத்தனாவது ஸ்லோகம்? 10வது அத்தியாயம் 8ஆம் ஸ்லோகம். சதுஸ்லோகியா பகவத்கீதா. பகவத்கீதை 4 முக்கியமான ஸ்லோகம். 10ல இருந்து 8 முதல் 11 வரை. பகவத்கீதை எல்லா ஸ்லோகம் முக்கியமானதுதான், இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதேமா உதாபாவ சமன்பிதா. இந்த ஜட உலகம், இங்க நாம பார்த்துட்டு இருக்கிற ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆன்மீக உலகமானாலும் சரி, ரெண்டுக்குமே நான் தான் ஆதாரம். அகம் சர்வஸ்ய பிரபு. ரெண்டுமே எங்கிட்ட இருந்தா தொடங்குது. அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வ பிரவர்த்தனை. இது யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப புத்திசாலி. இந்த பிரபஞ்சம் பகவான் இருந்தா தொடங்குது, இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகம் ரெண்டுமே பகவான் இருந்தா தொடங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப புத்திசாலி. அவர்தான் காரணம். கிருஷ்ணர் தான் சர்வ காரணம். அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வ பிரவர்த்தனை. அது தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க? வஜதேமா, பக்தி தொண்டு செய்வாங்க. சும்மா உட்காந்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, டைம் வேஸ்ட் ஆக மாட்டாங்க. பகவான் கிருஷ்ணர் தான் அனைத்துக்கும் ஆதாரம் என்று தெரிந்து கொண்ட ஒரு பக்தர் அவருக்கு சேவை செய்வாரே தவிர டைம் வீணாக்க மாட்டார். அதனால பிரபுபா சொல்றாரு, ஒரு கிருஷ்ண பக்தர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நொடி கூட வீணாகக்கூடாது. டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேரம் ரொம்ப முக்கியமானது, காலம் ரொம்ப முக்கியமானது. அதனால அவர் கிருஷ்ண பக்தர் ஒரு நிமிஷம் கூட வீணாக்க கூடாது. அது எப்படி கிருஷ்ண கான்ஸ்டன்ட் யூட்டிலைஸ் பண்றது, கிருஷ்ணனுடைய சேவையை அப்படி பயன்படுத்துறது. அதாவது சர்வஸ்ய பிரபு இதிமத்வா பஜதேமா. இதை தெரிஞ்சின்றவர் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வார். அவர்தான் ரொம்ப புத்திசாலி. உதாபாவ சமன்பிதா. அவரை விட புத்திமான் கிடையாது. மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்த நித்தியம் துச்சந்திச்சா. அப்படி பக்தி தொண்டு பண்ணக்கூடிய பக்தர். இந்த 4 ஸ்லோகத்துல பகவத்கீதையுடைய ஒட்டுமொத்த சாரத்தை பகவான் சொல்லிட்டார். 4 ஸ்லோகத்துல பகவத்கீதையுடைய ஹோல் கண்டென்ட், அதோட எசன்ஸ் என்ன கண்டென்ட் சொல்லிட்டு. பகவான் தான் அனைத்துக்கு ஆதாரமா இருக்காரு. இந்த ஜட உலகம் ஆன்மீக உலகம், இந்த ஜட உலகமானாலும் சரி ஆன்மீக உலகமானாலும் சரி ரெண்டுக்குமே அவருக்கு ஆதாரம். எல்லாம் அவருக்கு தான் தொடங்குது. அதை தெரிஞ்சவங்க அவருக்கு பக்தி தொண்டு செய்வாங்க. அப்படி பக்தி தொண்டு பண்ற பக்தர் எப்பவுமே பகவானுடைய சிந்தனையில, பகவானுடைய நினைவுல, எப்போதும் பகவானுடைய நினைவுல மச்சித்தா மத் கத பிராணா, அவங்க வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சு. ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படி இருக்காரு? பகவானுடைய சிந்தனையில இருக்காரு, தன் வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணிச்சு மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணிட்டு கதையின் தசியமான நித்தியம் துச்சந்திச்சா. பகவானுடைய கதைகளை பேசுவதில்ல, பேசுறவர் கேட்கிறவர் ரெண்டு பேருமே ஆனந்த முடியும். சரிங்க, அப்ப இந்த சிருஷ்டி பிளேல எப்படி தெரிஞ்சுப்பாங்க அவங்க? இப்ப அடுத்து ஒரு கேள்வி வரலாம். இப்போ கிருஷ்ண பக்தர்கள், ஹரே கிருஷ்ணா இருக்கிற பக்தர்கள் கீர்த்தனம் பாடுறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. கீர்த்தனம் பாடுறாங்க, பிரசாதம் சாப்பிடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. என்ன அவங்க வேதமா படிச்சிருக்காங்க? என்ன வேதம் படிச்சிருக்காங்க அவங்க? 4 வேதங்களை கரைச்சு முடிச்சிருக்காங்களா? வேதம் தெரியுமா அவங்களுக்கு? உபநிஷத்துகள் தெரியுமா? அப்ப எப்படி ஒரு நாலேஜ் கிடைக்கும்? அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு?
பகவானுக்கு சேவை பண்ற நாலேஜ் கிடைச்சது. என்ன சொல்றாரு கிருஷ்ணா? தேசாம் சததீர்த்தானா பஜதாம் பிரீத்தி பூர்வகம் சதாமி புத்தியோகம். அவன் புத்தியோகத்தை தேடி போக வேண்டாம். ஒரு கிருஷ்ண பக்தர் நாலேஜ் தேடி எங்கேயுமே ஓட வேண்டாம். தேசாம் சததீர்த்தானா, எப்போதும் பகவானுக்கு தொண்டு பண்ணக்கூடிய பக்தனுக்கு, பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பக்தனுக்கு தேசாம் சததீர்த்தா பஜதாம் பிரீத்தி பூர்வகம். பிரீத்தி அப்படின்னா அன்போட சேவை, பக்தி. பஜதான பஜன சேவை, பக்தி தொண்டு. சோ யார் ஒருத்தர் அன்போட பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ தேசாம் சததானாம் பஜதாம் பிரீத்தி. கிருஷ்ணர் என்ன கைமாறு பண்றாரு? ததாமி புத்தி யோகம் தம், பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு அவரை கொடுத்தது. அதனால ஒரு கிருஷ்ண பக்தர் நாலேஜை தேடி எங்கேயுமே ஓட வேண்டாம். நான் என்ன படிக்கணும், எங்க படிக்கணும், எதுவுமே ஓட வேண்டாம். எவ்ரிதிங் இஸ் தேர். எல்லாமே பிரபுபாத புத்தகத்தில் இருக்கு. எல்லாமே பிரபுபாத புத்தகத்தில் இருக்கு. எல்லாமே பாகவதத்தில் இருக்கு. எல்லாமே பகவத்கீதையில் இருக்கு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு குருவுடைய கருணையும் கிருஷ்ணாவுடைய கருணையும் மட்டும் இருந்தா வேற எந்த குவாலிபிகேஷன் தேவையில்லை. இந்த பிரபஞ்ச யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட், இந்த பிரபஞ்ச நிர்வாகம், யூனிவர்சல் கிரியேஷன், யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட், பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, பிரபஞ்ச படைப்பு, பிரபஞ்ச நிர்வாகம், இதெல்லாம் குறிச்சு ஆராய்ச்சி பண்ண கிருஷ்ணா அவருக்கு தானா வெளிப்படுத்துவார். கிருஷ்ணா தானா வெளிப்படுத்து. எப்படி? ததாமி புத்தியோகம், நான் புத்தியோகம், நான் அதுக்கான அறிவுக்கு விலகி. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு? சரிங்க, அவருக்கு பெரிய சாஸ்திர அறிவு இல்ல, சமஸ்கிருதம் பெருசா படிக்கல. ஏன்னா வேத மந்திரங்கள் சமஸ்கிருதத்துல இருக்கு, உங்க பகவத்கீதை கூட சமஸ்கிருதத்துல தான் இருக்கு, பாகவதம் சமஸ்கிருதத்துல தான் இருக்கு. இப்போ ஒரு சாதாரண மக்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அவங்க உயர்ந்த குலத்துல பிறக்கல, வேத மந்திரம் படிச்சது இல்ல, அவங்களுக்கு அளவா புத்தி கூர்மை இல்ல, புத்திசாலித்தனம் இல்ல, ரொம்ப பெரிய புத்திமான் கிடையாது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் அவங்க என்ன பண்ணுவாரு? அடுத்த கேள்வி, கிருஷ்ணர் அவங்க என்ன பண்ணுவாரு? தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாஷ்யாம் ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஷதா. அப்ப இதயத்தில் இருந்து கொண்டே அவங்க அறியாமையை போக்கி ஞானம் என்ற தீபத்தை ஏற்றுகிறேன். அதனால பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறதுக்கோ, பாகவதம் புரிஞ்சுக்கிறதுக்கோ, பகவானிய நாம ரூப குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கோ பாண்டித்யம்லாம் அவசியம் இல்லை. பாண்டித்யமோ பௌதிக கல்வியோ உயர்ந்த குணப்பிறப்போல் அவசியம். கிருஷ்ணரை சரணடைந்து, ஆன்மீக குருவை சரணடைந்து, ஆன்மீக குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதால் மட்டுமே சாத்தியம். வெள்ளாளி கூட பேசிட்டு இருந்தோம். அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பிராமணர் படிப்பிரிவே இல்லாதது, ஆனா அவர் பகவத்கீதை படிச்சது புரிஞ்சுட்டு தான் மகாபுரு சொல்றாரு. எப்படி புரிஞ்சுட்டாரு? அவர் அது முக்கியமான பாயிண்ட் என்னது? எப்படி அது பகவத்கீதை அட்டைப்படத்தை பார்த்து அழுகிறாரு அவரு. பகவத்கீதை ஃபுல்லா அவர் படிக்க தெரியாது. பகவான் எவ்வளவு கருணை வாய்ந்தோ எப்படி அவரால் புரிஞ்சுது? இல்ல, யார் அவர் பகவத்கீதை படிக்க சொன்னா? குருவுடைய கருணை. குரு கிருஷ்ண பிரசாதே பால் பக்தியில தான் பிச்சா. குருவுடைய கருணை, சுவாமி குருவுடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையினால பக்திங்கிற விதை கிடைக்குது. குரு கிருஷ்ண பிரசாதே பால் பக்தியில தான் பிச்சா. அந்த பிராமணர் என்ன குரு என்ன படிக்கிறாரு, எனக்கே படிப்பறிவு இல்லை இல்லையா? சிலப்ப நம்மோட சொல்லுவோம், எனக்கு படிக்க தெரியாது, படினா எப்படி படிப்பேன்? நீங்க பாவனை படிக்க, படிக்கவே தெரியாது பிரபு, நான் எப்படி படிப்பேன்? இன்னைக்கு எப்படி படிக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பக்தர்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு படிக்க தெரியாது, நான் எழுத்து கூட்டிதான் படிப்பேன். ஆனா எனக்கு பாவம் அழகா படிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, சேவை பண்றாங்க. இது எப்படி நடந்தது? குருவுடைய கருணை. குருவுடைய கருணை இருந்தா முடவன் கூட மலையை கணக்க முடியும், அதை கடக்க முடியும், குரு கூட பார்க்க முடியும் சொல்லும். முகம் கரோதி பாச்சாலும் பங்கும் தங்கை தேகிறீங்க. குருவுடைய கருணை இருந்ததுன்னா எல்லாம் சாத்தியமா, சாத்தியம் இல்லாத விஷயம் சாத்தியமா. ஆனா குருவுடைய கருணை இல்ல, சாத்தியம் பண்றக்கூடிய விஷயம் கூட கஷ்டமாயிடும். இது ரொம்ப ஈஸியான விஷயம் கஷ்டமாயிடும். அதாவது ஆன்மீக குருவை சரணடிச்சிட்டோம்னா நடக்காது, முடியாதுங்கிற காரியம் கூட நடக்கும்.
நான் ஏன் குருவை சரணடைன்னு நினைச்சா சாதாரண விஷயம் கூட பண்ண முடியாது. சாதாரண விஷயம் கூட நடக்க எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ எஸ்ய ஆப் பிரசாதா நகதி லோபி. குருவுடைய கருணை இருந்தா கிருஷ்ணனுடைய கருணை, குருவுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணனுடைய கருணை இல்லை. சாயம் சுவாம் தஸ்ய யசர்த்தரை சந்தியாம் மத்திய குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். 3 சந்தி வேலை, 3 சந்தி வேலையும் ஆன்மீக குரு வழிபடணும், குருவுடைய ஒரு பாடணும், குருவை வழிபடணும், குருவுடைய கருணையால தான் எல்லாம். அப்போ கிருஷ்ணா என்ன பண்றாரு, இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்காரு. நம்ம எல்லா இதயத்துக்குள்ள கிருஷ்ண பரமாத்மா வந்து பக்தி தொண்டு பண்ற பக்தருக்கு போதுமான அறிவு இல்லைனாலும், ஒரு போதுமான அறிவு இல்ல, பௌதிக கல்வி இல்ல, அப்புறம் ஆன்மீகத்திலயும் எதுவும் பெருசா படிக்கல, ஆனா ஆர்வம் இருக்கு, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், குருவுக்கு சேவை பண்ணணும், பக்தி தொண்டுல உறுதியா இருக்காங்க. அவங்களுக்கு கிருஷ்ணா அவரை வந்து உணர்றதுக்கான, அவரை அடைவதற்கான எல்லா அறிவும் கொடுத்துருவாரு. தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானம் அனுகம்பம் தேசா ஏவா அனு தேசாமேவானுகம்பம் பார்த்து அகம் அஜ்ஞானம் அவங்க இதயத்தில் இருந்து கொண்டே போட்டிடுறாரு. அந்த இதயத்தில் இருக்கிற பரமாத்மா தான் நேர்ல ஆன்மீக குருவா இருக்காரு. பரமாத்மாவுடைய எக்ஸ்பான்ஷன் தான், விரிவுன்றது தான் ஆன்மீக குரு. அவர் கிருஷ்ணர் எப்படிலாம் பக்தருக்கு உதவி செய்யறாரு, இதயத்துக்குள்ள பரமாத்மாவுக்கு வழி நடத்துறாரு, ஆன்மீக குருவா இருந்து வழி நடத்துறாரு, சீக்ஷா குருவா இருக்காரு, தீக்ஷா குருவா இருந்து வழி நடத்துறாரு, தீக்ஷா குரு அமைச்சிருக்கிறாரு, சீக்ஷா குரு அமைச்சிருக்கிறாரு, வைணவர்கள் அமைச்சிருக்கிறாரு, ஆச்சாரியன்மார்கள் வராங்க, பகவத்கீதை கொடுத்திருக்காரு, பாகவதம் கொடுத்திருக்காரு. ஒரு பக்தருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த சிஸ்டிமை புரிஞ்சுக்கிறதுல ஒரு கஷ்டம், ரொம்ப அழகா போச்சு, வெரி ஈஸி. அதாவது ப்ராப்பரா எளிமையா. சோ இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சர்வ காரணமா இருக்கு. சர்வ காரணமானவரை பாகவதத்தினாலதான் புரிஞ்சுக்கணும். சோ பாகவதத்தை புரிஞ்சுக்கணும்னா, நான் புத்தக பாகவதத்தை புரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவதத்தை சேர்ப்பேன். அதான் நான் போன படிச்சது, போன கிளாஸ். அப்பதான் இது ரிவீல் ஆகும். இது எப்படி சீர பரம்பரை மூலமா இறங்கி வருது. நேற்று படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த பாகவதம், முதல்ல பாகவதம் நித்தியமானது. ஏதோ இன்னைக்கு நேற்று வர்றது இல்ல, இல்ல நான் வந்து கோயில போய் பாகவத சீட் ஆர்டர் பண்ணேன், எனக்கு கொண்டு இறக்கிட்டாங்க, ஃப்ரெஷ்ஷா புதுசா இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பாகவதம் புதுசு புக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா அது வந்து 12 காலமாக சைவாய தயாத்தியத்தை யோகப்ரோக்த புராதன, இங்க சொல்லப்படுற விஷயங்கள் ரொம்ப பழமையானது, ஆனா எப்பவும் புதுமையானது. சோ அதனால இந்த பாகவதத்தை வந்து சங்கர்ஷ்ணர், 4 குமாரர்கள் சங்கர்ஷ்ணர் கேட்டாங்க. சங்கர்ஷ்ணர் யாருக்கு சொன்னாங்க, அவரோட பேர் முழு பேர் சாங்கியாயன முனி. சங்கர்ஷ்ணர் இருந்து பாகவதம் கேட்டதை 4 குமாரர்கள் சாங்கியாயன முனிக்கு சொன்னாங்க. சாங்கியாய முனி வந்து பராசரன் சொன்னாரு, பராசரர் மைத்திரேயர் சொன்னாரு, மைத்திரேயர் கொடுத்து பரம்பரா சிஸ்டம். அதனால இங்க பரம்பரா மூலமா உன்னதமான அறிவு கீழே இறங்கி வருது. உன்னதமான அறிவை தேடி ஒருத்தர் ஓட வேண்டாம், எனக்கு எங்க நாலேஜ் இருக்கு, எங்க நாலேஜ் இருக்கு, எங்கேயும் ஓட வேண்டாம். சிம்பிளி வி அசப்டிங் பரம்பரா ஏவம் பரம்பரா பிராப்தம். சிம்பிளி வி அசப்டிங் பரம்பரா, பரம்பரை ஏற்றுக்கொள்றதுனால எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சொல்றது. சோ இங்க எப்படின்னா ரொம்ப அழகான ஒன்று, நீங்க கார்போதோ சாவிஸ்னுடைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லிருக்கேன். கார்போதோ சாவிஸ்னு என்ன பண்றாரு, முதல்ல கார்போதோ சாவிஸ்னு எங்கிருந்து வந்தாரு, கார்போதோ சாவிஸ்னு எங்கிருந்து வந்தாரு, கார்போதோ சாவிஸ்னு வந்து கார்போதோ சாவிஸ்னு வந்தாரு. கார்போதோ சாவிஸ்னு எங்கிருந்து வந்தாரு, கார்போதோ சாவிஸ்னு மகா சங்கர்ஷத்துக்கு வந்தாரு.
மகா சங்கர்ஷன் எங்கிருந்து வந்தாரு? பலராமத்திலிருந்து வந்தாரு. பலராம் எங்கிருந்து வந்தாரு? கிருஷ்ணாலிருந்து வந்தாரு. அதான் கோவிந்தம் ஆதி புருஷம். கோவிந்தம் ஆதி புருஷம். கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம் பலராம். பலராமர் வந்து மிகப்பெரிய விரிவங்கம். பலராமர் இருந்து மகா சங்கர்ஷனர். இந்த மகா சங்கர்ஷன் வாசுதேவ் சங்கர்ஷனர் பிரத்யும்னர் அடைவிட்டார். திரும்பி வாசுதேவ சங்கர்ஷனர் பிரத்யும்னர் அடைவிட்டார். இப்ப ரெண்டு தடவை எக்ஸ்பேண்ட் ஆகுது விரிவங்கமாக. வாசுதேவர் இருந்து 3 விஷ்ணு தத்துவம், நாராயணன் இருந்து 3 விஷ்ணு தத்துவம். கார்மோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு. கார்மோதக சாய் விஷ்ணு தான் காரணத்துக்கெல்லாம் காரணம். இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, இந்த பிரபஞ்ச படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள், இதெல்லாம் கார்மோதக சாய் விஷ்ணுக்கு தான் வருது. அதான் மரத்தத்துவம் அதானா. இதெல்லாம் யாருக்கு வருது? 24 மூலக்கூறுகள் காரண உலசி காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள். இந்த காரண கடல் எங்கிருந்து வந்தது? காரணோதக சாய் விஷ்ணு காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்காருன்னா அந்த காரண கடல் எங்கிருந்து வந்தது? அவர் உடலிருந்து வரக்கூடிய வேர்வையிலேயே அவருடைய உடலிருந்து வரக்கூடிய வேர்வையில அப்படியே சமுத்திரம் காரண கடல். அந்த காரண கடல்ல காரண உடல் சாய் காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள். அவருடைய உடல்ல இருந்து எண்ணற்ற அண்ட சராசரிகள் வருது. அப்ப பிரம்மாண்டங்கள் திடீர்னு வரல. பிரம்மாண்டங்கள் திடீர்னு தோன்றுகிறாரு. இந்த பிரம்மாண்டங்களை யாருக்கு வந்து காங்கிரஸ் சாய்விற்குரிய உடல் இருந்து வரும். எக்காரணவா நிலை பஜதிஸ்மயோகா நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோமம் ஆகம சக்தி பவனம் பரஸ்வரமூர்த்தி கோவிந்தமாதி புருஷம் தமகா. காரண கடல பள்ளி கொண்டிருக்க காங்கிரஸ் சாய்விற்குரிய ரோமகும்பத்திலிருந்து. ரோமகும்பம் என்னது? ஒரு முடி பிடிச்சு இழுத்தா ஒரு புள்ளி மாதிரி வரும். அதான் ரோமகும்பம். அதுல இருந்து எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், ஒரு பிரம்மாண்டத்துல 7-14 லோகம் இருக்கு. அந்த மாதிரி கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள், அண்டாந்தரசு பரமான. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள். இந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டத்துல இந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டம் யாருக்கு வந்தது? காரணோசாவிஷ்ணு. அதுக்கப்புறம் இந்த காரணோசாவிஷ்ணு என்ன பண்றாரு? அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளே நுழையிற. அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள நுழைஞ்சு அவர் அங்க கர்ப்ப கடல், அந்த கர்ப்ப கடலை பள்ளி கொண்டார். அவர் தான் கர்ப்போதக சாவிஷ்ணு. காரணோசாவிஷ்ணு தான் கர்ப்போசாவிஷ்ணு. இந்த கர்ப்போசாவிஷ்ணு ஆதிசேஷத்துல பள்ளி கொண்டிருப்பார். அவர் பாதத்துல லட்சுமி தேவி இருப்பாங்க. அவருடைய நாபிலிருந்து ஒரு தாமரை தண்டு கர்ப்போசாவிஷ்ணுடைய. அப்ப காரணோதக சாய் விஷ்ணுக்கும் கர்ப்போசாய் விஷ்ணுக்கு என்ன வித்தியாசம்? காரணோதக சாய் நானே பதில் சொல்லிட்டேன். இப்ப காரணோதக சாய் விஷ்ணுக்கும் கர்ப்போசாய் விஷ்ணுக்கு என்ன வித்தியாசம்? காரணோதக சாய் விஷ்ணுக்கு பாம்பு படுக்கை கிடையாது. அவர் நாபியில வந்து தாமரை தண்டு கிடையாது. அவர் பார்த்த லட்சுமி தேவி கிடையாது. அவர் வந்து காரண கடல்களை சயனம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கடல் மேலே சயனம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சயனத்திலிருந்து அவர் உடல்ல இருந்து எண்ணற்ற அண்ட சராசரங்கள் பாகவன் ஃபர்ஸ்ட் கேண்ட்ல போட்டு. அதுக்கப்புறம் அவர் ஒரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. அவருதான் கர்ப்போதகசன். அந்த கர்ப்போசாய் விஷ்ணுக்கு நாபில தாமரை. இல்ல பாரு, இது வந்து எண்ணற்ற வைகுந்த லோகம். பிரபுபாது பாருங்க, பிரபுபாவுடைய சிறப்பு என்னன்னா, ஒருத்தர் படைப்பு பண்ணி குழம்பிட்டு இருக்கா. பிரபுபார் அட்டை படத்திலேயே கொடுத்துட்டாரு. பாகவதத்துடைய அட்டை படத்திலேயே உள்ள போய் பார்க்க வேண்டியதுல, உள்ள போய் படிச்சா விவரமா இருக்கு. ஆனா ஆன்மீக உலகத்தை அட்டை படத்திலேயே கொடுத்துட்டாரு. ஆன்மீக உலகம், மகாவிஷ்ணு, கார்போசா விஷ்ணு, இது வந்து அட்டை படத்திலேயே இருக்கு. அதுதான் ஆச்சரியம். இந்த பாரு, எண்ணற்ற வைகுந்த லோகம் இருக்கு. இந்த வைகுந்த லோகத்துல கீழே மேல வந்து கோலோகம் தாமரை இதழ் மாதிரி இருக்கியா, அந்த 1000 தாமரை இதழ் வந்து எண்ணற்ற வைகுந்த லோகம். அதுல நடுவுல வந்து கோலோக உண்டாகும்.
இது இப்படி பிடிச்சா இன்னும் வருமா? எண்ணற்ற வைப்பு லோகங்கள் இருக்கு. இந்த எல்லா பிரகாஷ் சூரியன் மாதிரி பிரகாசிக்குது இல்லையா? நதத் பாஷேதே சூரியோட சாங்குண பாவகா எத்வாமி வர்த்தந்தே தத்தாபரணம். இந்த வைகுண்ட லோகத்துல இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, எப்போ எண்ணற்ற வைகுண்ட லோகம் இருக்கு. இந்த எண்ணற்ற வைகுண்ட லோகத்துல சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை, அது சுயமா வெளிச்சமா இருக்கு. பகவானுடைய உடலினுடைய தேஜஸ் வந்து பகவானுடைய உடலினுடைய தேஜஸ்ல அந்த வைகுண்டமே பிரகாசிக்குது. ரசத் குண்டலம் கோகுல ஜமானம். கிருஷ்ணனுடைய காதுல போட்ட குண்டலங்கள் அவர் கண்ணத்துல பட்டு கோகுலமே பிரகாசி. அப்படி இருக்கும்போது அவர் உடலுக்கு தேஜஸ் பத்தி என்ன சொல்ற? பகவானுடைய காதுல போட்ட குண்டலங்கள் அவர் கண்ணத்துல பட்டு கோகுலமே பிரகாசிக்குதுன்னா அப்ப அவர் உடலுக்கு தேஜஸ் பத்தி என்ன சொல்ற? அதான் ஒரு கோபி சொன்னா. ஒரு கோபி என்ன சொன்னா யசோதா மாட்ட, யசோதா மையா உன் கிருஷ்ணன் ரொம்ப குறும்பு பண்றான், அவன் வந்து எங்க வீட்டுல வெண்ணெய் தாயை உடைச்சிடறான், வெண்ணெய் பானை உடைச்சு வெண்ணெய் எடுத்து சாப்பிடுறான். சரி, இந்த கிருஷ்ணன் பலராமரும் வெண்ணெய் எடுத்து சாப்பிடா நமக்கு இருட்டு அறையில கொண்டு வச்சோம். ஆனா நீ உன் குழந்தைக்கு நிறைய நகையெல்லாம் கொண்டு விட்டுருக்க, அந்த நகையில ஒரு வெளிச்சத்துல கண்டுபிடிச்சிடறான் அப்படின்னு ஒரு கோபி சொல்றான். இன்னொரு கோபி என்ன சொன்னா, அது நகையை பத்தி என்ன சொல்ல, அந்த குழந்தைக்கு உடம்புலயே எப்பவுமே தேஜஸ் இருக்கு. கிருஷ்ணன் பலராமரும் நீ நினைச்சிட்டு இருக்க நகை போட்டதுனால வெளிச்சமா இருக்குன்னு அவங்க உடம்புல இல்ல. ஒரு கோபி சொன்னா கிருஷ்ணர் பலராமரும் உடம்புல நகை போட்டு இருக்கனால வெளிச்சமா இருக்கு. இல்ல இல்ல, அவங்க உடம்பு எப்பவுமே பிரகாசமா இருக்கு. அப்படி கண்ணை பறிப்பு பிரகாசம். அதனால நான் இருட்டுல வெண்ணையை ஒழிச்சு வச்சா கூட கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த உடம்புடைய தேஜஸால கண்டுபிடிச்சிடறாங்க. இதுதான் பகவானுடைய உடல்களுடைய தேஜஸ். அவர் உடல்களோட தேஜஸ் வந்து வைகுண்டம் முழுவதும் பரவி. அந்த தேஜஸ் தான் ஞானிகள்லாம் பிரம்ம ஜோதி நினைச்சு பிரம்மம் அங்க போய் கலந்துடணும், அந்த பிரம்ம ஜோதியில போய் ஒன்னாயிரணும். பிரம்ம ஜோதிக்கு அப்புறம் இந்த பௌதிக ஆக்சுவலி ஒரு பெரிய சயின்ஸ், பெரிய விஞ்ஞானம். அதான் இந்த விஞ்ஞானத்தை வந்து சொந்த புத்தினால புரிஞ்சிக்க முடியாது. இப்போ பகவானை பத்தி பேசுறோம் இல்லையா, அவர் எங்கும் யார் வச்சிருப்பவர், அவர் எல்லையற்றவர், அவர் பரிபூர்ணமானவர், அவர் முழுமையானவர், அவர் முழு சுதந்திரமுடையவர், இதெல்லாம் பேசினா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மனித மூளையெல்லாம் பத்தாது. இந்த சின்ன மூளை ஜட புத்தி வச்சு ஜட கல்வி வச்சுக்கலாம் புரிஞ்சுக்க முடியாது. அதனால குருவுடைய கருணை வேணும், கிருஷ்ணாவுடைய கருணை வேணும், சாஸ்திரத்தோட கருணை வேணும். அப்ப இந்த எண்ணற்ற வைகுந்த லோகங்களுக்கு இந்த சுயப்பிரகாசம் செய்தார் பகவானுடைய உடல் தேஜஸ். அந்த பிரம்மஜோதியில கிராஸ் பண்ணி போனாலும் வைகுண்டத்திலே போக முடியும். யோகிகள் ஞானிகள்லாம் பிரம்மஜோதியில லாக் ஆயிடும். அந்த பிரம்மஜோதிக்குள்ள நுழையதே கஷ்டம். ஒரு யோகி ஞானியும் கடும் தவம் செஞ்சு பிரம்மஜோதிக்குள்ள நுழையதே கஷ்டம். அப்ப அப்படி இருக்கும்போது வைகுண்டத்தை பத்தி பேச இருக்கு, அவர் கிட்டே இருக்க முடியாது. பக்தி இருக்கிறவங்க மட்டும்தான் வைகுண்டத்துக்கு போக முடியும். பக்தி தொண்டு பண்ணக்கூடிய பக்தர்கள் மட்டும்தான் பகவானுடைய உலகத்துக்குள்ள போக முடியும். யோகிகள் ஞானிகள் அங்க போக முடியாது. அப்ப அவங்க எங்க போவாங்க? அவங்க பிரம்மஜோதி இருப்பாங்க, அந்த தேஜஸ். இப்படி எண்ணற்ற வைகுந்தலோகங்களுக்கு இதெல்லாம் ஆன்மீகமான. அதுக்கப்புறம் இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் கிருஷ்ணா தன் கடைக்கன் பார்வை செலுத்துற மயா தக்ஷேன பிரகிருதி. கிருஷ்ணாவோட கடைக்கன் பார்வை பட்ட உடனே இந்த பிரகிருதி பௌதிக இயற்கை இயக்க ஆரம்பிக்கும். அப்படி பௌதிக இயற்கை எங்கிருந்து வந்தது? கிருஷ்ணா பூமிரா போன வாயு கம்மனோர் புத்திரே வச்ச அங்கார விதியபி பின்னா பிரகிருதியஸ்த இடர்நீர் நெருப்பு காற்றாவாய் மனபுத்தியாக. இந்த மாதிரி 24 மூலப்பொருள்கள் தான் பௌதிக சக்தி, பௌதிக சிசிப்பு. அது வந்து பகவானுடைய தொடர்பு இருந்தாலும் இயங்கும். பகவான் தன் பார்வையை செலுத்தணும், அவர் அதுக்குள் நுழையணும். அப்ப பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பு பண்ணிட்டு பகவான் அதுக்குள் நுழைஞ்சு எண்ணற்ற அண்டங்களை அண்ட சராசரங்களை சிருஷ்டிப்பு பண்ணிட்டு அது அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. அது ஆக்டிவேட் ஆகும்னா பகவான் அதுக்குள் போகணும். ஒரு அழகான செல்போன் வாங்கிட்டு அதுல சிம் கார்டு பண்ணதை ஆக்டிவேட் ஆகும். சிம் கார்டு பண்ணலாம் போன் அப்படியே தான் இருக்கு, அப்படியே பாத்துக்கலாம், அவ்வளவுதான்.
சோ அதுல சிப்கார்டு போட்ட உடனே அது ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரிதான் பிரம்மாண்டங்களை சிருஷ்டிப்பு பண்ண காரணோதச விஷ்ணு அந்த பிரம்மாண்டத்துக்குள் நுழையிறாரு. சோ இந்த கீழே இருக்கிறதுல ரெண்டு விஷ்ணு இருக்காங்க. காரணோதச விஷ்ணு இருக்காங்க, கர்ப்போதச விஷ்ணு இருக்காங்க. காரணோதச விஷ்ணு பாருங்க, பாம்பு படுக்கை கிடையாது, லட்சுமி தேவி கிடையாது, நாபில பிரம்மா கிடையாது. அவர் அப்படியே காரண கடல்ல பள்ளி போட்டிருக்காரு. எண்ணற்ற அண்ட சராசத்தை அவர் கொடுத்து வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் அண்டத்துக்கு ஒரு நுழையிறாரு. ஒரு அண்டத்துக்கு ஒரு 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 பேக்கேஜ். இது ஒரு அண்டம். இங்க இருக்கிறது ஒரு அண்டம். இந்த ஒரு அண்டத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த கர்ப்ப கடலை பள்ளி கொண்டிருக்கு. அப்ப எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற பிரம்மாண்டத்துல எண்ணற்ற கார்போஷா விஷ்ணு இருக்காங்க. அந்த எண்ணற்ற கார்போஷா விஷ்ணு இருந்து எண்ணற்ற பிரம்மாக்கள் வராங்க, எண்ணற்ற ருத்ரர்கள் வராங்க, தேவர்கள். இது ஒரு பேக்கேஜ், செட்டா. நம்ம ஊர்ல சொன்னா அப்படி பேக்கேஜ் செட்டா இருக்கு. எல்லாம் பேக் பண்ணி வைப்போம் இல்லையா? ஃபெஸ்டிவல் டைம்ல பிரசாதம் பேக் பண்ணி வைக்கிறோம், செட்டா வைப்போம். அந்த மாதிரி கிருஷ்ணா பேக் பண்ணி வச்சிருக்கு, ஒரு பேக்கேஜா கொடுத்துருக்கு. ஒரு அண்டத்துக்குள்ள 7-14 லோகம். சாரி, ஒரு அண்டத்துக்குள்ள அவர் நுழையிறாரு. முதல்ல அவர் ஒரு அண்டத்துக்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்சு யார் நுழையிறா? கார்னோசா விஷ்ணு. அந்த கார்னோசா விஷ்ணு ஒரு அண்டத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு கர்ப்போஷா விஷ்ணுவா. அங்கதான் ஆதிசேஷன், லட்சுமி தேவி. அப்புறம் அவருடைய நாபில இருந்து ஒரு தாமரை தண்டு. அந்த தாமரை தண்டுல தான் 7-14 லோகம். அந்த 7-14 பகுதி லோகத்தில் உயர்ந்த லோகம் பிரம்மலோகம். அங்கதான் பிரம்மா உட்கார்ந்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், அதுல கார்னோசா விஷ்ணு வந்து அதுல ஒரு பிரம்மாண்டம் ஒரு சாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஒரு பிரம்மாண்டம் வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏங்க தெரியலீங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. அப்ப ஜூம் பண்றோம். அதே மாதிரி இங்க வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டத்தை மட்டும் சாம்பிள் எடுத்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டத்தையும் கார்போசா விஷ்ணு இருக்கு. அந்த ஒரு பிரம்மாண்டத்திலையும் அவருக்கு 7-14 வருது. அதுல வந்து பிரம்மலோகத்துல பிரம்மா உட்காந்து இந்த தாமரை இதழ் மேல உட்காந்து இப்படிதான் சிருஷ்டிப்பு நடக்குது. முதல் படைப்பு பகவான் செஞ்சல 24 படைப்புக்கு தேவையான அனைத்தும் பகவான் இருந்து வந்தாச்சு. பின்ன பிரம்மாவும் பகவான் இருந்து வந்தார். அதனாலதான் பிரம்மா வந்து ஸ்வயம்பூ சொல்றோம். ஸ்வயம்பூ அல்லது ஆத்மபூ. அவருக்கு அப்பா அம்மா 2 பேரும் பகவான் தான், மகாவிஷ்ணு தான். அதனால இங்க பாயிண்ட் என்னன்னா, பிரம்மா 2வது படைப்பு தான் செய்யறாரு, செகண்டரி கிரியேஷன். முதல் படைப்பு பகவான் செஞ்சுட்டாரு, 2ஆம் படைப்பு தான் பிரம்மா பண்றாரு. அதுக்கப்புறம் இதை மெயின்டைன் பண்றாரு. இந்த இப்போ ஒரு பொருளை வாங்கினா, இப்ப நான் இந்த பொருளை வாங்கியிருக்கேன், இந்த போன், இது நான் வாங்கியிருக்கேன், இது இப்ப மெயின்டைன் பண்றேன், இது பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் இதை டெஸ்ட்ராய் பண்ணலாம், இதை வந்து வீணாக்கிடலாம். சோ படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3ஐயும் பகவான் தான் செய்யறாரு. எப்படி செய்யறாரு? தன்னுடைய குணாவதாரங்கள் மூலமா செய்யறாரு. சோ ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு ரஜோ குணம் வேணும், அதை காப்பதற்கு சாத்தியமான குணம் வேணும், அதை அழிக்கிறதுக்கு தமோ குணம் வேணும், இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு உதாரணம், பக்தர்களை நம்ம உருவாக்கணும்னா கொஞ்சம் தீவிரமா பிரச்சாரம் பண்ணணும், ஓடணும், கடினமா உழைக்கணும். அப்படின்னா கொஞ்சம் பேஷனேட்டா இருக்கும். அந்த கூட்டிட்டு வந்த பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப சாத்தியமா இருக்கும், பொறுமையா இருக்கணும், சாத்தியமா இருக்கணும் நிறைய. அதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து அமைச்சர் பேசி இல்லையா? அதே மாதிரிதான் படைத்தல், காத்தல், அழித்தல். பக்தர்களை உருவாக்குறது, பக்தர்களை பாதுகாக்கிறது, பக்தர்களை விட்டுறது. பக்தர்களை விட்டுறது ஈஸி, பக்தர்களை பாதுகாக்கிறது தான் கஷ்டம். அதாவது குருவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். குரு அப்படின்னா ஹெவி. ஏன் குரு ரொம்ப ஹெவியான ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய பொறுப்பு குரு எடுத்தது. ஒருத்தர் வந்து சீடர் ஆயிடுவாரு, நம்ம பிரச்சாரம் பண்ணி ஒருத்தர் சீடர் ஆயிடுவாரு. அந்த சீடர்களை பாதுகாத்து அவங்களை மெயின்டைன் பண்ணி அவங்களை ஆர்மிகள் வந்து அழைச்சிட்டு போகணும். அப்ப எவ்வளவு பொறுமை இருக்கு, எவ்வளவு பொறுமையும் சகிப்புத்தன்மை இருந்தா ஒருத்தர் குருவா இருக்கு. அதனாலதான் ரொம்ப வருஷம் என்ன சொல்றாரு, குருவா இருக்கிறதுக்கான தகுதி என்ன, ஆன்மீக குருவா இருக்கிறதுக்கான தகுதி என்ன, ரொம்ப வருஷம் சொல்லியிருக்கு.
பக்தி சாட்சி பண்றீங்களா சொல்லுங்க. ஆறு விதமான உந்துதல். என்னது ஆறு விதமான உந்துதல்? வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிஹ்வா வேகம், உத்தரமஸ்த வேகம். ஏதாம் வேகாம்ச விசதேர தீர சர்வாமதித்தா பிரதிபிம்ச சிஷ்யா. உலகத்துக்கே குருவா இருக்கலாம், எல்லாரையும் சீடரா இருக்கலாம். இந்த ஆறு விதமா உந்துதலை கட்டுப்படுத்தலாம். வார்த்தையிலால் வரக்கூடிய உந்துதல், மனதால வரக்கூடிய உந்துதல், புலன்களால வரக்கூடிய உந்துதல், வயிற்றினால வரக்கூடிய உந்துதல், பாலுறுப்பால வரக்கூடிய உந்துதல், வாச்சா மனச மனதினால வரக்கூடிய உந்துதல், வாச்சா மனச குரோதா உத்தர உபஸ்த பாலுறுப்பு. இது எல்லா உந்துதலையும் ஒருத்தர் கட்டுப்படுத்திட்டாருன்னா அவரு உலகத்தையே குருவாரு. அது ரொம்ப கஷ்டம். முதல்ல கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கப்புறம் குருவானதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜை வந்து மெயின்டைன் பண்ணும். அப்போ கிருஷ்ணா அந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறாரு, அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுது? அதான் சொல்லியிருக்கு, என்ன ஆகுது? டெஸ்ட்ராய், எப்படி அழிக்கப்படுது? விரைவு கட்டையில் தீயின் பலன் இருப்பது போலவே பகவான் எல்லா ஜீவராசியும் அவருடைய சூட்சுமங்களில் மூழ்கடித்தபடி. இப்போ பிரளயம் பிரளயம் வந்து 2-3 தடவை நடக்கும். ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ பிரளயம் நடந்துட்டு இருக்கும். என்ன நடக்குதுன்னா, இந்த ஜட உலகத்துல இப்ப இந்த பூமி இருக்கு, பூமி அழியல, ஆனா பூமியில ஒரு பகுதி அழிஞ்சு போயிருக்கு. நிலநடுக்கம் வந்தோ இல்ல கடலுக்குள்ள போயிருக்கு. இப்ப பூம்புகார்னு ஒரு ஊர் இருந்தது, அது கடலுக்குள்ள போயிடுச்சு. தனுஷ்கோடி, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் வந்து அழிஞ்சு போயிருக்கு, எல்லாத்தையும் தண்ணியில மூழ்கிடுச்சு. 4/3 தண்ணியில சுத்தி இருக்கு இல்லையா? நிலத்துல 4/3 நீரால் சுத்தி இருக்கு. நீங்க பூமி பாத்தீங்கன்னா, பூமியோடைய நீங்க அட்டை படம் பாத்தீங்கன்னா, நிலத்தை சுத்தி 4 பக்கம் கடல் இருக்கு. அந்த பக்கம் போனா அட்லாண்டிக் கடல், இந்த பக்கம் போனா அண்டார்டிக் கடல், ஆர்டிக் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் கடல், இந்து மகா சமுத்திரம், எல்லா பக்கம் தண்ணியால சூழ்ந்து இருக்கு. ஒரு டைம் என்ன ஆகும்? அப்படியே பிரளயம் வந்து தண்ணியில மூழ்கிடும். அப்ப அந்த ஊர் மட்டும் இருக்காது. அப்படி ஒரு ஊர் இருந்ததுங்க, அது தண்ணிக்குள்ள போயிடுச்சுங்க, அழிஞ்சு போயிடுச்சு. இது ஒரு சின்ன பிரளயம். தனுஷ்கோடின்னு ஒரு ஊர் இருந்தது, தண்ணிக்குள்ள போயிடுச்சு. குமரிக்காண்டம் ஒரு ஊர் இருந்தது, தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அது மாதிரி தண்ணியில இப்போ சிலர் என்ன சொல்றாங்க, இந்த இடங்கள்ல கூட தண்ணியில இருந்ததுதான். சில இடங்கள் தண்ணியில் இருக்கும், அந்த தண்ணி அப்படியே பின்வாங்கிடும். அப்ப அது ஒரு நகரமா டெவலப் ஆகும். திரும்பி தண்ணி உள்ள வரும்போது அழிஞ்சு போயிடும். அதனால இப்ப பாயிண்ட் என்னன்னா, சின்ன சின்ன பிரளயங்கள் அது பூமியில அழியல, ஆனா பூமியில சில நாடுகள் சில இடங்கள் வந்து தண்ணிக்குள்ள போயிடும். ஒரு சின்ன பிரளயம், ஸ்மால் பிரளயம். அடுத்த ஒரு பிரளயம் வரும். அந்த பிரளயத்துல இந்த பூகோளம் மட்டும் தண்ணியில மூழ்கிடும். மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு, இந்த பூகோளம் மட்டும் தண்ணியில மூழ்கி மற்ற கிரகங்கள் இருக்கு. மகா பிரளயம் வரும்போது பிரம்மா உட்பட எல்லாரும் பவனுக்குள் போயிடும். சாதாரண பிரளயம் நடக்கும் போது பிரம்மா இருப்பாரு, மற்ற கிரகங்கள்லாம் அது ஆயிடும். அப்ப என்ன நடக்குது? அப்ப நாம என்ன ஆகும்? சரி, பிரளயம் வருதுன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாம் தண்ணியில மூழ்கிடுது. அல்லது ருத்ரன் ருத்ரன் தாண்டவம் வாடி அப்படி அவர் நெருப்புனால எல்லாத்தையும் பசுமாக்கிடுவார். ஒண்ணு நெருப்புனால அழிவு ஏற்படும், இல்ல அனந்தன் 1000 தலை அனந்தனுடைய வாயிலிருந்து நெருப்பு வரும். பிரளயத்தின் போது அனந்தன் வந்து நெருப்பு ஏற்படுத்தும், ருத்ரர்கள் வருவாங்க. இவங்க வந்து நெருப்பு மூலமா அழிவு ஏற்படலாம், நீர் மூலமா அழிவு ஏற்படும், தண்ணீர் ஃபுல்லா சூழ்ந்துடும். இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் அழிவு ஏற்படும். அப்போ நாம என்ன ஆகும்? அதுதான் இங்க சொல்லி என்ன ஆகும்னா, நம்ம இந்த உடலை விட்டுருவோம். பிரளயம் வரும்போது, மகா பிரளயம் வரும்போது, அது பிரளயம் ஏற்படும் போது ஜீவாத்மாவை நம்ம ஸ்தூல சரீரத்தை விட்டுரும். இந்த சரீரம் போயிடும், தண்ணியில மூழ்கிடும், நெருப்புல போயிடும். அப்புறம் இன்னொரு சரீரம் இருக்கு, அது என்னது? சூட்சும சரீரம். அது என்னது சூட்சும சரீரம்? மனம் புத்தி அகங்காரம். விறகு கட்டையில் தீயில் பலம் இருப்பது போல பகவான் எல்லா ஜீவராசிகளிலும் அவர்களுடைய சூட்சும உடல்களில் மூழ்கடித்தபடி. பிரளயத்துல மூழ்கிட்டோம், ஆனா சூட்சும சரீரம் இருக்கு.
சூட்சும சரீரத்தில் விடுபட்டாதான் ஆஹ் சூட்சும சரீரத்தில் விடுபட்டாதான் பகவானுடைய உலகத்துக்கு போக முடியும். சூட்சும சரீரத்தில் விடுபட்டாதான் முக்தி. அப்ப சூட்சும சரீரத்தில் விடுபடாத வரைக்கும் ஆத்மா என்ன பண்ணிருக்கும், அந்த சூட்சும சரீரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு உடல் இன்னொரு உடல் போயிட்டே இருக்கு. சூட்சும சரீரம் எடுத்துட்டு ஆத்மா முந்தைய ஜென்மத்துல, இப்ப நான் இருக்கேன், நான் முந்தைய ஜென்மத்துல என்ன மாதிரி செயல் பண்ணணும் அதற்கான கர்மங்களை எடுத்து இந்த உடல் இருக்கேன். அப்ப இந்த உடல் நான் விடும்போது சூட்சும சரீரம் என்ன பண்ணுது, மனம் புத்தி அகங்காரம், இந்த மனசு சில எண்ணங்களை சுமந்துட்டு இன்னொரு இடத்துக்கு, காற்று வாசனையை சுமந்து செல்வது போல ஆசாம்சி தீர்நானி இதாதிகாய பவானி கிருநாதி நரோபரா. காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகுதோ அதே போல நாம நம்முடைய நிறைவராத ஆசைகள், நம்முடைய பூர்த்தி அடையாத ஆசைகள், நம்முடைய நிறைவடையாத ஆசைகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேற உடம்புக்கு போறோம். அதுல முயற்சி பண்ணுவோம். அப்புறம் அதுல பூர்த்தி அடையாத ஆசைகள் எடுத்து இப்படியே தீராத ஆசை, பூர்த்தி அடையாத ஆசையினால ஜீவாத்மா ஒரு உடலின் உடல் மாறிக்கிட்டே இருக்காரு. பிரளயம் வரும்போது என்ன ஆகும்னா அவர் உடல் மாற முடியாது. அந்த சூட்சும சரீரத்தோட அப்படியே உட்கார்ந்து இருப்பார். எங்க இருப்பாரு, நீருக்குள் இருந்தார். எப்படி, மூழ்கடித்தபடி ஜீவராசிகளையும் அனைத்து ஜீவராசிகளையும் அவருடைய சூட்சும உடல்களில் மூழ்கடித்தபடி பிரளய நீருக்குள் இருந்தார். எல்லாரும் பிரளய நீருக்குள்ள பகவானுடைய உடல் இருக்கும். எந்த மாதிரி இந்த ஸ்தூல சரீரம் இல்லாம சூட்சும உடல் இருக்கும். அவர் காலம் எனப்படும் தமது சுய ஊக்கமூட்டும் சக்தியின் மூலமாக பிரளய நீருக்குள் சயனித்திருக்கிறார். அப்படி எல்லாத்தையும் உள் வாங்கிட்டு எல்லா ஜீவன்களும் பிரம்மா உட்பட எல்லா ஜீவனும் பகவானுடைய உடல்ல இருப்பாங்க. அவர் இதுல சயனம் பண்ணிட்டு இருப்பார். இப்படி எவ்வளவு வருஷம், 4000 யுக சக்கரம். ஒரு யுக சக்கரம்னா என்னது, ஒரு யுக சக்கரம்னா இந்த 4 யுகத்தி கூட்டுல ஒரு யுக சக்கரம். சத்திய திரேத துவாபர கலி. கலியுகம் 4,32,000 வருஷம். துவாபரயுகம் 8,64,000 வருஷம். திரேதாயுகம் 16,32,000 வருஷம். சத்தியுகம் 32 சம்திங் வரும். இந்த 4 கூட்டினா ஒரு சதுரயுகம். 4000 யுக சக்கரம். 4000 யுக சக்கரம் அப்படியே சைனத்துல இருக்கும். இந்த ஜீவாத்மா பகவானுடைய உடல்ல சூட்சும நிலையில உறங்கி நிலையில இருக்கும். திரும்பி பகவான் சுற்றி ஆரம்பிக்கும் போது திரும்பி நம்ம ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சு, சிம் கார்டு கட்டி வச்ச மாதிரி சிம் கார்டு போடுற மாதிரி. சிம் கார்டு மொபைல்ல போட்டா ஆக்டிவேட் ஆகுது, சிம் கார்டு கட்டி வச்சது மொபைல் ஆக்டிவேட் ஆகுது. இந்த மாதிரிதான். சோ இப்படி காலசக்தியால் இயக்கப்படும் ஜீவராசிகள் அவர்கள் பலநோக்கு கர்மங்களை தொடர்ந்து விருத்தி செய்து கொள்வதற்காக வெளியில் வந்த பொழுது பகவான் தமது உன்னத உடல் நீல நிறமாக இருப்பதை கண்டார். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பகவான் உடம்பு நீளமா இருக்கு, ஏன் நீல நிறத்தில் இருக்கு? அதுக்கான காரணம் சரி. ஏன் பகவான் உடல் நீல நிறத்தில் இருக்கு? இங்க சொல்லி பாருங்க. தன்னை மிகவும் கெட்டிக்காரன் என்று நினைக்கிறார். யாரு? மூட ஜீவராசிகள் சில தற்காலிகமான நன்மைகளுக்காக மிகவும் உற்சாகத்துடன் செயல்படுகின்றனர். தன் குழந்தைகளுக்காக அதிக சொத்துக்களை விட்டு செல்ல முடிந்தவன் தன்னை மிகவும் கெட்டிக்காரன் என்று நினைக்கிறான். இந்த தற்காலிக நன்மையை அடைவதற்காக பெரும் பாவங்களை அவன் சம்பாதித்துக் கொள்கிறான். இத்தகைய செயல்கள் அவனை நிரந்தரமாக பௌதிக பந்தத்தில் சிக்க வைத்துவிடும் என்பதை அவன் அறியவில்லை. கலங்கப்பட்ட இந்த மனநிலையில் பாவ செயலாலும் ஜீவராசியின் மொத்த செயற்கையானது நீல நிறமாக இருக்கும் போல் காணப்பட்டது. ஜீவராசியுடைய இந்த மொத்த செயலும் நீல நிறத்துல இருக்கிறதுனால பகவானி சரீரம் எல்லாம் பகவானி சரீரத்தில் தான் இருந்தாங்க. அந்த பகவானி சரீரம் நீல நிறத்தில் காணப்பட்டது. அப்புறம் எதன் மீது பகவான் கவனம் பதிக்கப்பட்டதோ அந்த சிருஷ்டிக்குரிய சூட்சமான பொருளானது பௌதிக ரஜோகுணத்தினால் கிளர்ச்சியடைய செய்யப்பட்டது. இதன் விளைவாக சூட்சம வடிவத்தின் சிருஷ்டி அவரது வயிற்றை துளைத்து சென்றது. பகவான் சிருஷ்டிக்கணும். அடுத்தது ஓகே 4000 சகசரயுகம், 4000 யுகச்சக்கரம். 4000 யுகச்சக்கரம் முடிஞ்ச உடனே பகவான் சிருஷ்டிக்கணும்னு நினைக்கிறார். பகவான் சிருஷ்டிக்கணும்னு நினைச்ச ஆரம்பிச்ச உடனே அந்த குணங்கள் அவருக்கு தோன்றுது. ஏன்னா முக்குணத்துலதான் கிரியேஷன், பிரகிருதியே கிரியமான ஜனவரகம் 3 குணத்துல இயங்குது. அப்போ பகவான் ரஜகுணத்தை தோற்றுவிச்ச உடனே அவர் வயிற்றை துளைத்து கொண்டு சென்றது. இவ்வாறு தொலைத்து சென்ற ஜீவராசியுடைய கர்மங்களின் மொத்த உருவானது
பரமபுருஷரான விஷ்ணுவிலிருந்து உற்பத்தியான தாமரை மூட்டின் வடிவத்தை ஏற்றது. மேலும் பகவானின் பரம விருப்பத்தினால் அது சூரியனை போல அனைத்தையும் ஒளிமயமாக்கியதுடன் பரந்த பிரளய நீரையும் பற்ற செய்தது. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் இச்சா பகவானை ஒளியெல்லாம் நடக்குது. அந்த பிரபஞ்ச தாமரைக்குள் பகவான் விஷ்ணு தாமாகவே பரமாத்மா பூதார். இப்பதான் சீரோசாய் விஷ்ணு. ஃபர்ஸ்ட் கார்மோசாய் விஷ்ணு, அப்புறம் கர்ப்போசாய் விஷ்ணு. கர்ப்போசாய் விஷ்ணு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்ச உடனே உயிர் வாழ்கள் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிற பிரம்மா மூலம் அப்புறம் சீரோசாய் விஷ்ணு. சீரோசாய் விஷ்ணு எல்லா இடத்திலையும் பரமாத்மாவா இருக்க. இவ்வாறு பௌதிக குணங்களால் அது கருவடை செய்யப்பட்ட போது யாரை சுயம்பு என்று நாம் அழைக்கின்றோமோ அந்த புருஷர் உற்பத்தியானார். பிரம்மா தோன்றார் பகவான். அந்த தாமரை மொக்கு இருக்கு இல்லையா, இந்த 14 லோகம் தோன்றி 14 லோகம் தோன்றி அதுக்கு மேல அந்த தாமரை மொட்டு, அந்த தாமரை மொட்டுல பிரம்மா தோன்றார். அதான் சுயம்புதான். இதுவரைக்கும் பேசுறதுடைய கன்க்ளூஷன் பர்பஸ் கொடுக்கிறார். விராட, அதாவது இவ்விவரணையில் 3 விஷயங்கள். இப்ப நம்ம பார்த்த ஸ்லோகங்கள்ல 3 விஷயம் முக்கியமா இருக்கு. ஒண்ணு விராட ரூபம், அப்புறம் சூட்சமான இரண்யகர்ப்பர் மற்றும் பௌதிக படைப்பு சக்தியான பிரம்மா. இந்த விராட ரூபம் யாரு? அது பகவானின் பௌதிக சக்தி. இங்க பார்த்த அனைத்து அண்ட சராசரங்கள் இதெல்லாம் விராட புருஷருக்குள்ள இருக்கு. 14 லோகங்கள், அண்ட சராசரங்கள், மேலுலகம் கீழுலகம் எல்லாம் இந்த விராட புருஷருக்குள்ள இருக்கு. அது பகவானுடைய பௌதிகமான தோற்றம். அடுத்து சூட்சமான இரண்யகர்ப்பர். பகவானுக்கு பேர் இரண்யகர்ப்பர். அவர் எப்படி இருக்காரு? அந்த பிரபஞ்சத்துக்குள்ள பரமாத்மா ரூபத்தில் இருக்காரு. அதனால பிரபஞ்சம் இயங்குதுன்னா பரமாத்மா சம்பந்தத்தினால் இயக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு தோன்றிய பௌதிக படைப்பு சக்தியான பிரம்மா, பௌதிக படைப்பை சிக்கக்கூடிய பிரம்மா. சோ இப்படி பகவான் ஒன்று சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே அவருடைய விருப்பப்படி அழகா நடக்கும். அதனால இங்க சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்குள்ள விஞ்ஞானிகளாலேயோ பௌதிகவாதிகளாலேயோ நாத்திகர்களாலேயோ மனக்கற்பனையாளர்களோ புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது அவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, அவனுடைய புத்திக்கும் நம்ம அறிவாற்றலுக்கு அப்பாற்பட்டது. இந்த ஆன்மீகமானது. அதனாலதான் இந்த ரகசியம் இதெல்லாம். இந்த ரகசியங்களை யார் வெளிப்படுத்த முடியும்? குரு கிருஷ்ணன் தான் வெளிப்படுத்தும். பகவானை பற்றிய ரகசியங்களை குரு கிருஷ்ணன் தான் வெளிப்படுத்தும். எப்ப ரகசியம் கிருஷ்ணன் வெளிப்படுத்தினார் அர்ஜுனனுக்கு? ஏன் ரகசியம் வெளிப்படுத்தினாரு? நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால சைவாயம் யாத்திட்ட யோக புரோக்த புராதனா பக்தோ சிமிய சகாசேகி ரகசியம் கேட்டது. இந்த ரகசியம் படைப்பு எப்படி நடந்தது, எப்படி அதை கிருஷ்ணர் காரணமா இருக்காரு, எப்படி அவர் எல்லாத்துக்கும் சர்வ காரணமா இருக்காருங்கிறத அர்ஜுனனுக்கு எப்படி இந்த ரகசியம் எப்படி அர்ஜுனால புரிஞ்சுக்க முடிஞ்சது? அவர் பக்தரும் நண்பருமா இருக்கிறாங்க. கிருஷ்ணாவுடைய பக்தர் ஆனாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணாவுடைய பக்தர் ஆகுனா ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவருடைய வழிகாட்டுல பக்தி செய்யும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. நாம ஜெபம் பண்ணி குருவுக்கு சேவை பண்ணி அவர்கிட்ட கேட்டு ஒரு சொன்ன விஷயங்களை படிச்சு இதெல்லாம் பண்ணும்போது பக்தர் ஆகும் போது இதெல்லாம் நமக்கு புரியும். கிருஷ்ண பக்தியில பக்கம் ஆகாத எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்கு வெளிப்படுத்தல. ஹரே கிருஷ்ணா. பாகவதம் கி ஜெய். ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கருத்து